மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். சட்டக்கல்லூரி மாணவியின் கொடூர கொலையின் பின்னணிதான் என்ன? நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள் கூரிய ஆயுதங்கள் எப்படி சென்றது? திட்டமிட்ட சதியா அல்லது எதர்ச்சியாக நடந்த சம்பவமா என்ற பல்வேறு விடயங்களை பேசுறதோட, சட்டவிரோத துப்பாக்கியுடன் சிக்கிக்கொண்ட பிரதேச சபை உறுப்பினர் யார் அவரு என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். ஒட்டுமொத்த பாணந்துர பிரதேசத்தையும் மிகப்பெரிய ஒரு சோகத்திலும் அதிர்ச்சியிலும் ஆழ்த்திய ஒரு படுகொலை தான் சட்டக்கல்லூரி 26 வயதுடைய நந்தனுடைய படுகொலை. சட்டக்கல்லூரி நந்தனுடைய பிரேதம் ஒரு வாடகை வீட்டிலிருந்து அழுகிய நிலையிலே போலீசார் அவங்களுடைய பிரேதத்தை கண்டெடுக்கிறாங்க. இந்த கொலைக்கு காரணமானது என்ன, யார் இந்த கொலையை செய்திருப்பாங்கன்னு பல்வேறு விசாரணைகளை போலீசார் பல்வேறு துருவங்களில் இருந்து ஆரம்பிச்சாங்க. முதற்கட்டமாக பிரேத பரிசோதனையில் தெரிய வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறித்த சட்டக்கல்லூரி மாணவியினுடைய கழுத்து மற்றும் தலை மற்றும் கால் மற்றும் கைகளில் பலத்த குத்துக்காயங்களின் காரணமாகவே இந்த மரணம் ஏற்பட்டதான செய்தியைத்தான் குறித்த மரண பரிசோதனை அறிக்கை வெளியிட்டிருக்கு. போலீசார் விசாரணைகளை தொடங்கினாங்க. விசாரணையில் தெரிய வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நதுனி 26 வயது மதிக்கத்தக்க ஒரு தனியார் சட்டக்கல்லூரியில கல்வி கற்று வந்த ஒரு சட்டக்கல்லூரி மாணவி என்றும் ஒரு வாடகை வீட்டில் வசித்து வந்திருக்கிறார். ஒரு விமான நிறுவனத்தினுடைய நிறைவேற்று அதிகாரியாக இருந்த ஒரு மணமகனோடு நிச்சயதார்த்தம் ஏற்பட்டிருந்தது. ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ஒரு விஷயம் நின்று போய் முடிவுக்கு வந்திருந்தது. நதுனிக்கு தேவையான செலவுகள், மாதாந்த வாடகை, அதுபோக அவருடைய தனிப்பட்ட செலவுகள்லாம் பணம் கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் அவர் காதலிச்சு வந்தா. குறித்த காதலன் தான் இந்த விடயமெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாரு. குறித்த இளைஞன் கெக்கிராவு பிரதேசத்தை சேர்ந்தவர். இவர் ஒரு ஹோட்டல்ல சமையல் கலைஞராக பணியாற்றி வராரு. குறித்த ஹோட்டல்ல வச்சுதான் இருவருக்கும் இடையிலான காதல் மலர்ந்ததாகவும் இருவரும் அந்த வீட்டிலே வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. நதுனிக்கு தேவையான பணம் அனைத்தையுமே இவர் கொடுத்து வந்திருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில இவருடைய வாக்குமூலம் என்னவா இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நதுனி மீது அளப்பரிய காதல் வைத்திருந்ததாகவும், திருமணம் முடிக்கும் நோக்கில் தான் காதலித்து வந்ததாகவும், தேவையான பண வசதிகள் எல்லாம் செய்து கொடுத்ததாகவும், இதுவரைக்கும் அவள் மீது தனக்கு எந்த கோபமும் இல்லை என்றும், இதுவரைக்கும் 10 லட்சத்துக்கும் அதிகமான பணங்களை கொடுத்து உதவியதாகவும், பணம் கொடுக்காத போதோ அதை மறுக்கும் பொழுது இறுதியாக பணம் தர முடியலைன்னா இப்போதை வீட்டை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லி இறுதியாக எச்சரிச்சா. இதுக்காக நான் வீட்டை விட்டு வெளியில் வந்தேன், ஆனால் தொலைபேசியில் நாங்கள் தொடர்புல இருந்தோம். ஒரு நாள் நான் தொலைபேசி எடுத்த பொழுதோ நதுனுடைய தொலைபேசி இயங்கவில்லை. பல நாட்கள் முயற்சி செய்தேன், பதில் கிடைக்கவில்லை. நேரடியாக வீட்டுக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்த நேரத்தில் தான் இந்த வீட்டில் துருநாற்றம் வர ஆரம்பிச்சது. இதுக்கு பிற்பாடு தான் போலீசாருக்கு நான் தகவல் சொல்லி இந்த ஒரு விஷயத்தை போலீஸுக்கு எத்தி வச்சிருக்கிறேன். இந்த ஒரு படுகொலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, இன்னும் என் காதல் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லி அவருடைய வாக்குமூலத்தை தெரிவிச்சிருந்தாரு. காதலிச்சிருக்கிறாரு, பணம் கொடுத்திருக்கிறாரு, முரண்பாட்டால் வீட்டை விட்டு வெளியே போயிருக்கிறாரு. ஆனால் இந்த கொலைக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை தான் இவருடைய வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கிறாரு. அப்படியாக இருந்தால் நதுனியை யார் தான் படுகொலை செஞ்சாங்க? யாருக்கு தான் நதுனியை படுகொலை செய்ய வேண்டிய தேவை இருந்தது? நதுனியை பிரேதம் கண்டெடுக்கப்படும் போது பக்கத்தில் 2 கூரிய கத்திகளும் ஒரு தொலைபேசியும் அதுபோக வங்கியினுடைய வங்கி அட்டைகளும் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அப்படியாக இருந்தா அதுவரைக்கும் இந்த காதலன் அங்கு தங்கல்ல, வேறு யாரு தான் அங்க தங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நதுனிக்கு மற்றொரு இளைஞனோட காதல் வந்திருக்கு. அவனுக்கு 22 வயது மட்டும்தான். அவனுடைய பேர் லக்மால். லக்மால் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னைய காதலனுடைய அதே ஹோட்டலில் சேவையாற்றி வந்த மற்றொரு நபர் தான். இவ அடிக்கடி போன வந்ததுல அங்குள்ள சமய கலைஞனோடும் காதல் வந்தது போலவே குறித்த இளைஞனோடும் காதல் வந்திருக்குது. முதல் காதலனுடன் உறவை பேணிக் கொண்டிருந்த சூழ்நிலையிலே இந்த ஒரு காதலையும் அவ வளர்த்து வந்திருக்கிறார். இந்த ஒரு காதல் விவகாரம் குறித்த இளைஞனுடைய வீட்டுக்கு தெரிஞ்சோன்னே குறித்த இளைஞனுடைய தந்தை சின்ன பிள்ளையெல்லாம் மடக்கி போட்டு இப்படி செய்யறதெல்லாம் நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லி எச்சரிச்சுட்டு போயிருக்கிறார் நதுனியை. நதுனி உடனடியாக போலீஸ் நிலையத்தில் புகார் அளிச்சு இந்த ஒரு விஷயம் போலீஸ் நிலையம் வரைக்கும் போய் சமாதானத்தில் முடிஞ்சிருக்கு. உடனடியாக காதலியை ஏசிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அப்பாவுடன் முரண்பட்டு குறித்த 22 வயது இளைஞன் பேக்கில் கொஞ்சம் உடுப்பெல்லாம் போட்டு ஆவேசத்தில் வாப்பாவை திட்டி தீர்த்து விட்டு குறித்த யுவதியோட நந்தினியோட தங்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. நந்தினியோட வீட்டில் தங்கி கொண்டே வேலைக்கு போயிருக்கிறாரு. இவங்களோட வாடகை வீட்டுக்கும் இவருடைய ஹோட்டலுக்கும் இடையில் இருக்கின்ற தூரம் 4 கிலோமீட்டர். இப்படியே பயணித்திருக்கின்ற சூழ்நிலையில தான் இந்த நந்தினுடைய படுகொலை நடந்ததை அடுத்து இந்த ஒரு காதலனும் தலைமறைவாக இருந்திருக்கிறாங்க. உடனடியாக போலீசார் இந்த காதலனை கண்டுபிடிக்கிற பணியில, கைது செய்கின்ற பணியில இறங்கினாங்க. ஒரு ட்ரெயின்ல மோதுண்டு தற்கொலைக்கான முயற்சி எடுத்த சந்தர்ப்பத்தில் தான் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி இப்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறாரு. இவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் தெரிய வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறித்த தினம் வேலையை முடிச்சிட்டு நான் வீடு சேர்ந்தேன். பணம் கட்டு நச்சரிக்க ஆரம்பித்தா. பணம் தர முடியாதா,
பணம் தர முடியாதா, இப்போது வீட்டை விட்டு போயிடணும், எனக்கு உனக்கு எந்த உறவும் கிடையாது, பணம் தரலண்டா எனது ஆட்களை வச்சு உனது தங்கையை வந்து பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருந்தா. நான் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் திருப்தி அடைவதாக நந்தினி கிடையாது, பணம் கேட்டே நச்சரிப்பா, சண்டையிடுவா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுவரைக்கும் 8 லட்சத்துக்கும் அதிகமான பணங்களை கொடுத்து உதவி இருக்கிறேன், எப்போதுமே பணங்கப்பா, குறித்த நாள் வந்து பணம் கேட்ட நேரம் சம்பளம் கிடைக்கல, வந்ததுக்கு பிறகு தருகிறேன் என்று நான் சொல்லி இருந்தேன், அப்போதும் விடல, வீட்டை விட்டு துரத்த ஆரம்பிச்சா, இதனால் தான் இந்த ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சு அப்படின்னு சொல்லி வாக்குமூலத்தை அவர் வழங்க, இந்த வாக்குமூலங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் குறித்த ஒரு போலீஸ் அதிகாரிக்கு மற்றும் ஒரு இளைஞர் தொலைபேசி அழைப்பை எடுத்து சொல்லியிருக்கிறாரு. 2024ஆம் ஆண்டு காலப்பகுதியில் நான் மொரட்டுவ பகுதியில் நான் தொழில் செய்து வந்தேன், அந்த சந்தர்ப்பத்தில் தான் நந்தினியை சந்திக்க நேரிட்டது, திருமணம் முடிக்கலாம் என்ற நோக்கில தான் அவனை காதலிக்க ஆரம்பிச்சேன், கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் அதிகமான பணங்களை என்னிடம் இருந்து அவன் பெற்றுக்கொண்டா, இறுதியில வந்து என்னையும் அறுத்து விட்டா, இறுதியில காதலும் கிடையாது, கொடுத்த பணமும் கிடையாது, இப்படி ஏமாற்றி விட்டு சென்று விட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குறித்த ஒரு இளைஞர் தொலைபேசி மூலம் போலீசாருக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தத்தில் பல இளைஞர்களிடம் வந்து காதல் என்ற ஒரு விஷயத்தை காட்டியே பணங்களை பெற்று பல்வேறு மோசடிகளை இவர் செய்திருக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வருது. என்னதான் இருந்தாலும் சட்டவிரோதமான செயற்பாடுகளும் சமூக விரோத செயற்பாடுகளும் மனதுக்கு அமைதியை தராது, இறுதியில ஜெயில கழிதணுகின்ற ஒரு சூழ்நிலை தான் உருவாகி இருக்கு. நீர்கொழும்பு சிறைச்சாலையினுடைய வன்முறை குறித்த விசாரணையை இப்போது சிஐடியினர் தொடங்கி இருக்கிறாங்க. சிஐடியினர் வந்து சிறைச்சாலையை சோதனை இட்டத்துல ஒரு பையொன்றை கண்டெடுத்திருக்கிறாங்க. பைக்குள்ள என்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூரிய ஆயுதங்கள், வகை வகையான கத்திகள், ஆள் வெட்டுகின்ற, ஆடு வெட்டுகின்ற, மாடு வெட்டுகின்ற, மரம் வெட்டுகின்ற அளவிலான பாரிய கத்திகள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இந்த கத்திகள் எப்படி சிறைச்சாலைக்குள்ள போச்சு, யார் அனுமதிச்சாங்க, யாரோட அனுமதியோடு இது போச்சு, அதிகாரிகளோட கண்களுக்கு தெரியாமல் இது போனதான பல்வேறு கேள்விகள் இப்போது எழ ஆரம்பிச்சிருக்கு. சிறைச்சாலைக்கு உணவு கொடுக்க போனாலே உறவுகள் வந்து அந்த ஒரு பார்சலை பிரிச்சு அதுக்குன்னு பல கரண்டிகள் இருக்கு, ஒவ்வொன்றா குத்தி 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 அதுக்குள்ள ஏதாவது இருக்குமா, போதைப் பொருள் இருக்குமா, இல்லை ஆபத்தான பொருட்கள் இருக்குமா அப்படின்னு சொல்லி குத்தி குத்தி பார்த்து தான் உணவு பார்சலையை உள்ள விடுகின்ற அதிகாரிகளுடைய கண்ணில் மண்ணை போட்டுக்கொண்டு எப்படி இந்த கூரிய ஆயுதங்கள் உள்ள போச்சு அப்படின்ற கேள்வி இப்போது எழ ஆரம்பிச்சிருக்கு. பொடி ஸ்கேனர் இருக்குது, அதுல சட்டவிரோதமான பொருட்களை உடனே அடையாளப்படுத்தும், காட்டி கொடுத்துரும். அப்படியான சூழ்நிலையில ஒரு பொதிக்குள்ள 40-50 கத்திகள் வந்து எப்படி சிறைச்சாலைக்குள்ள போனது, இந்த ஒரு விஷயம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு கலவரம் வந்து திட்டமிடப்பட்டே நகர்த்தப்பட்டிருக்கு, இதுக்கு யார் யாரும் உடந்தையாக இருந்திருக்கிறாங்க, இந்த ஒரு விஷயத்தை செய்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு இலக்கோடு தான் இந்த ஒரு வன்முறை நடந்து முடிஞ்சிருக்கு. விசாரணைகளை தொடங்குறதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் வந்து சிசிடிவி புட்டேஜ்கள். ஆனா அதுகள் நிலைமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த சிசிடிவி கேமராக்களையும் சுக்கு நூறாக்கிய சம்பவமும் பதிவாகி இருக்கு. என்னதான் இருந்தாலும் அவைகளை சேர்த்து நீதிமன்றத்துடைய உத்தரவின் அடிப்படையில் மீண்டும் இதை மீள பெறுவதற்கான வசதிகளை இப்போது ஏற்பாடுகளை சிஐடி செய்ய இருக்கிறாங்க. அதுல தான் தெரிய வரும் இதுக்குள்ள உண்மையில என்ன நடந்த, ஏது நடந்த, இந்த கலவரத்தின் போது என்னென்ன விஷயங்கள் நடந்து முடிஞ்ச பல்வேறு விஷயங்கள் தெரிய வரும். இந்த ஒரு சிறைச்சாலையில இது ஒரு திட்டமிட்ட ஒரு சதியாகத்தான் இருந்திருக்கணும் என்று சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையினுடைய சிறைச்சாலைகளில் ரொம்ப கட்டுப்பாடான, ரொம்ப பாதுகாப்பான நடந்து வந்த ஒரு சிறைச்சாலை தான் இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை அப்படின்னு சொல்லப்படுது. லேசாக சட்டவிரோதமான செயல்களை செஞ்சிட முடியாது, பொருட்களை கடத்திட முடியாது அப்படின்னு சொல்லுகின்ற சூழ்நிலையில தான் இப்போது வந்து இந்த பொருட்கள் எப்படி உள்ள போனது என்ற கேள்வியும் எழுந்திருக்குது. இதனுடைய அத்தியட்சகராக இருந்த பிரதான ஜெயிலராக இருந்தவர் கடந்த ஜனவரி மாதம் தான் வந்து பூச சிறைச்சாலைக்கு இடம் மாறி சென்றிருந்தார். அது வரைக்கும் இந்த சிறைச்சாலை ரொம்ப ஒழுக்கமான ஒரு சிறைச்சாலையாக இருந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்தை எப்படியாவது பாழாக்கணும் அப்படின்னு ஒரு திட்டமிடல தான் இந்த ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கணும் அப்படின்ற ஒரு பலத்த சந்தேகம் இப்போது எழுந்திருக்குது. இப்போது சிஐடியினர் பரந்துபட்ட ஒரு விசாரணையை மேற்கொள்றாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு சம்பவத்துக்கு பின்னால இயங்கிய சக்திகள் யார், என்ன, ஏது என்று கண்டுபிடிக்கப்பட்டு உரிய தண்டனை கொடுக்கப்படணும் என்பதுதான் இப்போது மக்களுடைய அபிலாசையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். விசாரணை அதிகாரிகள் மேற்கொள்கின்ற விசாரணையில் என்னென்ன விஷயங்கள் தெரிய வரும் அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டவிரோத துப்பாக்கி ஒன்றை வைத்திருந்த குற்றச்சாட்டில் சஜேபி கட்சியினுடைய அம்பலாங்கோட பிரதேச சபையினுடைய உறுப்பினரை அதிரடியாக கைது செய்து இப்போது வந்து சிறைக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. இந்த துப்பாக்கி எப்படி இவருக்கு கிடைச்சது, யார் கொடுத்தது, எதற்காக இதை வச்சிருந்தாரு, ஏதும் ஒரு குற்றச்செயல்களை செய்வதற்காகத்தான் இதை வைத்திருந்தாரா என்ற பல்வேறு துருவங்கள்ல இந்த விசாரணையை இப்போது போலீஸ் அதிகாரிகள் மேற்கொண்டிருக்காங்க. இப்போது வந்து அவர் விளக்குமுறையில் வைக்கப்பட்டிருக்கிறார். இன்றைய தினம் அவர் நீதிமன்றத்துக்கு முற்படுத்தப்படுவார். மேலதிகமாக விளக்குமுறையில் வைக்கப்படுவாரா அல்லது பிணையில் வெளிவருவாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் மொட்டு கட்சியும் சஜேப கட்சியும் ஏட்டிக்கு போட்டியாக இப்போது வந்து அரசியல்வாதிகள் வந்து கைது செய்ய
செய்யப்படுவதை பார்க்க முடியுது. ஹரக்கட்டாவுடைய மனைவியிடம் 12 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றது சஜபையினுடைய ஹொரண தொகுதியினுடைய அமைப்பாளராக இருந்தவர், அவரும் உள்ள போயிருக்கிறார். அதுக்கு பிறகு முட்டு கட்சியினுடைய மிக முக்கியமான உறுப்பினர் போதைப் பொருளை கையும் களவுமா அப்படிப்பட்டு கைது செய்யப்பட்ட சிறைக்கு போயிருந்தார். இந்த பின்னணியில் இப்போது சஜபையினுடைய மற்றும் ஒரு பிரதேச சபை உறுப்பினராக இருக்கிற இடத்துல ஒரு சட்டவிரோதமான துப்பாக்கி பொறுத்திருந்து பார்க்கலாம். எதற்காக துப்பாக்கி, என்ன காரணத்துக்கு துப்பாக்கி, எதற்காக இந்த துப்பாக்கியை வச்சிருந்தார் என்ற பல்வேறு விஷயங்கள் தெரிய வரும். என்னதான் இருந்தாலும் ஆயுதம் இல்லாத, ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத, மோசடி இல்லாத ஒரு தேசமும் மனிதர்களும் உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.